வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பான வாசக நேயர்களே, நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூட்சமங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, இந்த சூட்சமங்களை நம்ம தெரிந்து கொண்டால் மட்டுமே நாளைய பொழுது, இன்றைய பொழுது நம்ம எப்படி கடந்து செல்லும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இதுக்குத்தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஒவ்வொரு மனிதன் ஜாதகத்திலுமே நாளை தினம் என்ன நடக்கப் போகிறது, இன்றைய தினம் நாம் யாரை சந்திக்கப் போகிறோம், நமக்கு எந்த வகையான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும் பொழுதும், குறிப்பாக ஒவ்வொரு 6 மாத காலத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது ஜாதகங்களை பார்த்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜாதகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இது 100க்கு 100 உண்மை. அந்த 100க்கு 100 உண்மையாக நமக்கு நடக்கப் போகிற சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களது ஜாதகங்களை பார்க்கணும். குறிப்பாக முக்கியமாக உங்களுக்கு ஒரு வாக்குறுதி நான் கொடுக்குறேன். என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். எந்த வகையான வழிகாட்டுதல், எதிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும்? அதாவது நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இது 3 இருந்தாலே போதும். அதிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி அமைப்பு, உங்கள் வாழ்க்கையின் அமைப்பு அனைத்தையுமே தெளிவாக சொல்லிவிட முடியும். பல இடங்களில் ஜோதிடம் பார்த்து ஒரு தெளிவு கிடைக்காமல், ஒரு முடிவு கிடைக்காமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, என்னை நீங்கள் சந்தியுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல வழியாக வழிகாட்டக்கூடிய அனைத்து வகையான நற்பலன்களும் என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 6வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய கிழமை வியாழன் கிழமை. இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும், அனைத்து சக்திகளும், அனைத்து கதிர்வீச்சுகளும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆமாம் அன்பர்களே, சுக்கிரனின் அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் வணங்கி வரப்படுகிறார். இதனால் இன்றைய தினத்தை, வியாழக்கிழமையை, மகாலட்சுமி தாயாரை வணங்கி சுக்கிரனினுடைய அனைத்து ஆற்றல்களையும் இனிமையாக நாம் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாயின் வீடான விருச்சிக ராசி. இந்த ராசி ஸ்திர ராசியாக அமைந்திருக்கிறது. ஸ்திர ராசி அப்படின்னா என்ன? விருச்சிக லக்னத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆமாங்க, ஒரு செயலை தொடங்கி அதை குழப்பமாக விட்டுட்டு போகிறது கிடையாது. இந்த செயலை செய்யணும் அப்படின்னா அதை முழுமையாக செய்து அந்த செயலுக்கு முழு வடிவம் கொடுத்து தான் அதற்கு பிறகு அதை விட்டு வெளியே வருவார்கள். அதனால தான் விருச்சிக ராசியை ஸ்திர ராசி என சொல்கிறோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரம், சனியுடைய அனுச நட்சத்திரம் என்பது இன்று இரவு 6:09 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். ஆமாம் அன்பர்களே, இன்று மாலை 6:09 வரை சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி என பார்க்கும் பொழுது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 13ஆம் திதியான திரியோதசி திதி இன்று காலை 7:40 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 14ஆம் திதியான சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கும், நல்ல ஒரு செயல் தொடங்குவதற்கும் நல்ல நேரம் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுவான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இது பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல நேரம். உங்களுடைய ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்கான நேரத்தை தனியாக குறித்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம்
காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு முதல் வீடான செவ்வாயின் வீடான நெருப்பு ராசியான மேச ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. அதாவது மேச ராசியிலிருந்து 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசியில் சந்திரன் செல்வதன் காரணமாக, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தின் காரணமாக உங்கள் ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்திலும் கேட்டை நட்சத்திரத்திலும் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அந்த பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களாக அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். தினசரி ராசி பலன் என்றால் சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக, அதாவது 9 கிரகங்களுமே ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தனது கோச்சார ரீதியாக குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது, மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது நமக்கு பொதுவான பலன்கள் கிடைக்கப்படுகிறது. இந்த பொதுவான பலன்களை நான் கணித்து பொதுவாக சொல்லி வருகிறேன். அதனால் இந்த பொதுவான பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்கள் என முழுமையாக நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அஷ்டம ராசியாக அமைகிறது. அந்த ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில், எதிர்பாராத வகையில், எதிர்மாறான வகையில் நன்மை அல்லது தீமை கொடுப்பதற்கு இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, ஏதாவது ஒரு வகையில் நன்மையோ அல்லது தீமையோ இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்றால் பொருளாதாரம் சார்ந்து ஒரு வேலையோ அல்லது தொழிலோ அதற்கு சிறப்பான நற்பலன்கள், அதாவது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வீடு. பண வரவுகள் அப்படிங்கிறது 8ஆம் இடம் வழியாக வரும்போது கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது உடல் ரீதியான கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவோ அல்லது மனது ரீதியான டென்ஷன்களையோ மன கஷ்டங்களையோ கொடுத்து பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு தான் 8வது வீடு. அதனால் 8வது வீடு ஒருவருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் கடின உழைப்பை கொண்டு பணவரவை பெறக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக சொல்லும்போது மூட்டை தூக்கக்கூடியது, இது மாதிரியான கடின உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே 8ஆம் இடத்திலிருந்து தான் வருகிறது. இன்றைய தினம் 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் கடின உழைப்பின் மூலமாக பணவரவை நீங்கள் தாராளமாக பெறலாம். அதே மாதிரி மனது சார்ந்த விஷயங்களில் சந்திரன் ஆதிக்கத்தை செலுத்தி உங்களுக்கு குழப்பங்களை கொடுப்பார். அதாவது ஒரு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கான மனநிலையை கொடுக்கக்கூடிய பவர் அந்த சந்திரனுக்கு இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அன்பான உறவுகளிடம், உங்களிடம் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாக்குவாதங்கள் தோன்றக்கூடிய நேரம் வரும்பொழுது அதை கணக்கிட்டு கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். இதுதான் இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினத்தை கடந்து செல்ல வேண்டிய வழிமுறை. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் சுக்கிரனும் 2 கிரகங்கள் உங்களை வழிநடத்துவார்கள். சந்திரன் மனது ரீதியாக ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம். சந்திரன் செல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தின் பயணம், அதாவது தொழில் வியாபார விஷயங்களில் நீங்கள் எதிலுமே சுயமாக செயல்பட வேண்டாம் என அவர் சொல்கிறார். கலஸ்திரஸ்தானம் என்பது குடும்பஸ்தானம். கலஸ்திரஸ்தானம் என்பது குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஸ்தானம். கணவனுக்கு மனைவியையோ மனைவிக்கு கணவனையோ கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் ஒரு ஆண் தனது மனைவியை ஒரு மந்திரியாக நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் அந்த மந்திரியின் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்துக்களை உங்கள் தொழில் வியாபாரத்தில் இணைத்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செயல்பாடை தொடங்கும் பொழுது
உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல முறையில் நடத்த முடியும் என்பதே சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தின் நற்பலன்கள். குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய நட்பு வீட்டில் மிதுன ராசியில் சுக்கிரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவரது பயணம் உங்களுக்கு சிறப்பான நற்பலனாக அமையும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு சிறப்பான பலன்களையே என்றைக்குமே கொடுப்பார். அந்த வகையில் உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களிடம் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் தற்போது முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாக, அதாவது உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சுக்கிரனின் பயணம் இனிய பயணமாக இருந்து உங்களை இனிமையாக கடந்து செல்லும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. ஒரு மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் வெற்றி என்பது அந்த மனிதனுக்கு முக்கியம். பொதுவாக ஒரு பயணம் செய்தாலுமே அந்த பயணத்தை நல்லபடியாக சென்று திரும்பி வந்து வீடு அடைவது என்பதுமே ஒரு வெற்றிதான். பண வரவு என்பது இன்றைய காலகட்டத்தில் போராட்டத்தின் வழியில் நமக்கு பண வரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இன்றைய தினத்தின் பண வரவு என்பதே நம்முடைய வெற்றியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நாம் கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சந்திரனின் பயணத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கிறது. உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய மனோபலத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக சந்திரன் அமைத்து தருவார். மிதுன ராசியின் அதிபதி புதன், உங்கள் வீட்டின் அதிபதி புதன் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே பயணம் செய்து, பொதுவாக நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமென்றால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து செல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அவரது பயணங்கள் சிறப்பான பயணமாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் உங்களை இன்றைய தினம் முழுமையாக இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக அமைந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. அன்பு பாசம் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வீடு விருச்சிக ராசி. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கடகராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அன்பு பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளையும் மேன்மையாக கொடுத்து அதிக அளவு தந்து காதலர் தினமாக அவர்கள் கொண்டாடக்கூடிய தினமாக அமைத்து தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்கள் சொந்த ஊரிலிருந்து பிழைப்பை தேடி வெளியூர்களுக்கு சென்று பணிபுரிந்து வரக்கூடிய அன்பர்களே, பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து வரக்கூடிய அன்பர்களே, நீங்கள் உங்களது சொந்த ஊர்களுக்கு வேலை தொடர்பாக பணி மாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான வழி பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். உங்கள் வீட்டிலிருந்து 1, 5, 9 வீடுகள் சுபஸ்தானமாக இருக்கிறது. சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லா மனிதனுக்குமே கனவுகள் வந்து கொண்டிருக்கும். தன் வாழ்க்கை தொடர்பாக தன்னுடைய ஆசைகள் தொடர்பாக கனவுகள் வந்து கொண்டிருக்கும். அது மாதிரியான கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக வந்து இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் தாயை குறிக்கக்கூடியவர், சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியவர். சந்திரன் மனதை ஆளக்கூடியவர், சூரியன் ஆன்மாவை ஆளக்கூடியவர். இருவரும் இணைந்து சிம்ம ராசி அன்பர்களை வலிமையாக வழிநடத்த இருக்கிறார்கள். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாயின் அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய வீடான விருச்சிக ராசியில் அவரின் பயணம் என்பது சிறப்பான பயணம். பல்வேறு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, உங்களை இதுவரை தொடர்ந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே
போட்டி பொறாமைகள் அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய தினத்தை செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. காற்று ராசி என சொல்லக்கூடிய வீடுதான் மிதுனம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் செல்கிறார் சூரியன். ஆமாம் அன்பர்களே, தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிய வகையான யுக்திகளை கையாண்டு உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக அளவு லாபங்களை பெறக்கூடிய வகையில் அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து இன்றைய தினத்தை உங்களை இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள். புதன் உங்கள் வீட்டின் அதிபதி, சந்திரன் அனைவரையும் இயக்கக்கூடிய பொதுவான மனது ரீதியான ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தைரிய ஸ்தானத்தின் பயணம். விருச்சிக ராசியிலிருந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியில் பார்க்கும் பொழுது மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். மிதுன ராசி என்பது உங்கள் வீட்டின் அதிபதியின் 2வது ஆதிபத்திய வீடு. உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைகிறது. அந்த வீட்டில் பயணம் செய்யக்கூடிய புதன் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் கவனமாக செயல்பட்டு அந்த செயலில் சிறப்பாக ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாக புதனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இனிமையாக நன்றாக இயக்க இருக்கிறார். சந்திரன் குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். விருச்சிக ராசி அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய வீடு. பொதுவாக துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு நீர் ராசிங்க. நீர் ராசி அப்படிங்கிறது நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க. குறிப்பாக சொல்லணும்னா பால் வியாபாரம் பண்ணுறவங்க, மீன் பிடிக்க போகிறவங்க, கப்பல் தொழில் செய்கிறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, அதாவது நீர் தொடர்பான செயல்கள், திரவம் தொடர்பான செயல்கள், ஆயில் வியாபாரம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே விருச்சிக ராசி தான் பணத்தை கொடுக்கக்கூடிய வீடு. நான் என்ன சொல்கிறேன்னா, துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன். அதனால் விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி, முழு பலன் கொடுக்கக்கூடிய ராசிங்கிறனால நான் சொன்ன துறை சார்ந்து இயக்கக்கூடிய அன்பர்களுக்கு முழுமையான பலன்கள், அதாவது பண வரவு அப்படிங்கிறது தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வராமல் முழுமையாக ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு பண வரவை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நட்பு வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி. உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக இருக்கக்கூடிய 1, 5, 9 வீடுகள் துலாம் ராசி, கும்பம் ராசி, மிதுனம் ராசி, இந்த 3 ராசியுமே உங்களுக்கு சுபஸ்தானம். மிதுன ராசியில் செல்லக்கூடிய சுக்கிரன், சுபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சுக்கிரன் மேற்படிப்புகளுக்கு ஆளுமை தருகிறார். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் மேற்படிப்பிற்காக மாணவ மாணவியர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை கொண்டு வந்து தர இருக்கிறார் சுக்கிரன் நிறைவாக. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் உங்களை இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய அனுச நட்சத்திரமும் புதனுடைய கேட்டை நட்சத்திரமும் இன்றைய தினம் 2 நட்சத்திரத்தின் பலன்களை உங்கள் வீட்டிலிருந்து 12 ராசிக்காரர்களுக்கும் சந்திரன் கொடுக்கிறார். உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் ஜென்மஸ்தானத்தின் பயணம் என்று சொல்லுவோம். இந்த பயணம் மிகவும் இனிமையான பயணம், நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல பயணம். ஆமாம் அன்பர்களே, ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய பயணம், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய பயணம், மனநிலையையும் மன சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணமாக உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய பண வரவுகள் என பார்க்கும் பொழுது பண வரவுகள் தாராளமாக வரப்போகிறது. ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் வரும். வெற்றி ஸ்தானம் என சொல்லுவோம். செவ்வாய் மேசராசியில் உங்களை இயக்கக்கூடிய வீட்டிலேயே அவர் இருக்கிறார். உங்களது மற்றொரு ஆதிபத்திய வீடான
மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது வெற்றி பயணமாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் படிப்படியாக குறைந்து தொழில் ரீதியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய பயணமாக செவ்வாயின் பயணம் இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் உங்களை இயக்கக்கூடிய நல்ல கிரகங்கள். தனுசு ராசி என்றால் என்ன? தனுசு ராசி என்பது நெருப்பு ராசி. நெருப்பு ராசி என்றாலே இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் என்பது சொல்லன்று வரும். முன்கோபம் வரும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய அன்பர்கள். உங்களுக்கு இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய பயணம், சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணமாகவே இருக்கும். இரகசிய ஸ்தானம் என்பது இரகசியமான செயல்பாடுகளுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக நாம் சொல்லுவோம் 12வது வீடு அப்படிங்கிறது செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் சந்திரன் செல்லும் பொழுது இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். அதனால் இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக பழகி கவனமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதே சந்திரன் சொல்லக்கூடிய அறிவுரை. ரிஷபராசி ஆகிய பூமி ராசியில், அதாவது ஒரு மனிதனை பூமி மாறி தாங்கக்கூடிய ராசிதான் ரிஷபராசி. அந்த ராசியில் குரு செல்லக்கூடிய பயணம் வெற்றி பயணம். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் வேலைக்கு சேருவது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான அதற்கான செயல்பாடுகளை குரு சிறப்பாக செய்து உங்களுக்கு நற்பலன்கள் இன்றைய தினம் சிறப்பாக தருவார். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி குடும்ப ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். சந்திரனுடைய லாபஸ்தான பயணம் நல்ல பயணம், சூப்பரான பயணம். மன அமைதியை குறைக்கக்கூடிய, உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய பயணமாக அமைகிறது. இந்த சிறப்பான பயணத்தின் இடையிலேயே மன மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தருவார். பொதுவாக நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது, ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் தடைகள் தடங்கல்கள் வரும். அது மாதிரியான நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் கிடைத்து அந்த செயல்கள் அந்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார் சந்திரன். அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அனைத்து நற்பலன்களையும் கொண்டு வந்து தருவார். உங்களது முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தந்து இனிமையாக கடந்து செல்வார். கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சனியும் சந்திரனும். சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதே மாதிரி வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணியில் பதவி உயர்வை கொண்டு வந்து தரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார். உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து சனி பகவான். அன்பர்களே, உங்கள் தொழில் ரீதியாக உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகளை விலக்கித் தர இருக்கிறார். திறமை வாய்ந்த வேலையாட்களை உங்கள் தொழிலில் இணைத்து தர இருக்கிறார். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் சனி பகவான். பொதுவாக சொல்லும் பொழுது 1ஆம் இடமும் 10ஆம் இடமும் இணைந்து தொழில் வகையான சிறப்பான நற்பலன்களை கொடுத்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறது இன்றைய தினம். மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செல்கிறார். பூமி ராசியில் குரு செல்கிறார். மீனம் ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என்பது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சூப்பரான வீடு. விருச்சிக ராசியிலிருந்து நன்மையான பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறது இன்றைய தினம்.
அதோடு மட்டுமல்லாமல் 9ஆம் இடம் என்பது தந்தை வழியில் நன்மைகளையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இன்றைய தினத்தின் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களது குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகக்கூடிய நாள் நல்ல நாள். 3ஆம் இடத்தில் பூமி ராசியில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி உறவு வகையில் நற்பலன் கொடுக்கிறார். எந்த வகையான உறவு? அன்பர்களே, உங்களது அன்பான குணத்தாலும் நீங்கள் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வந்து தங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் உங்களை. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.